சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கனிமொழி தூத்துக்குடியின் எம்பி பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார். வருகின்ற சட்டசபை தேர்தலில் களத்தில் இறங்கப் போகிறார். மாநிலத்தை கவனித்தது ஒட்டுமொத்தமாக திமுகவின் தலைவராக உதயநிதி முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் அடுத்து பதவியை விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராகிவிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தலைவர் போல் உதயநிதி செயல்பட்டு வருகிறார். கலைஞருக்கு பிறகு கலைஞர் அவர்கள் வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஸ்டாலினை தேர்வு செய்தது தவறல்ல. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு அவரது மகனை தேர்வு செய்ததுதான் இப்பொழுது குடும்ப வாரியாக ஆட்சி நடத்தப்படுகிறதா என்பது கனிமொழிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. மறைமுகமாக கனிமொழி உதயநிதி அவர்களது இடத்தில் பொறாமையாகத்தான் இருக்கிறார். நேற்று வந்த சிறுவன் துணை முதல்வராக பொறுப்பேற்றது மனக்கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மத்தியில் இனி காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதே கடினம். ஏனென்றால் பாஜகவின் ஆதிக்கம் வட மாநிலங்களிலும் சரி தென் மாநிலங்களிலும் சரி அதிகரிக்க தொடங்கிவிட்டது. மேலும் தொகுதிகளது பங்கீடுகளும் அதிகமாக பாஜக திட்டம் போட்டிருப்பதால் மத்தியில் இனி கனிமொழி செல்வாக்கு கிடையாது. இதனால் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் குறிப்பாக சட்டசபை தேர்தலில் களமிறங்கினால் நிச்சயம் திமுக வெற்றியடைந்தால் நிதியமைச்சர் பதவியோ அல்லது துணை அமைச்சர் பதவியோ கேட்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது. கனிமொழியை கோபப்படுத்த செய்தது காரணம் என்ன? வருகின்ற சட்டசபை தேர்தலில் கனிமொழி அவர்களுக்கு நெருக்கமான சில முக்கிய நிர்வாகிகளுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். 4 நபர்களை தூத்துக்குடியில் பெயரை கூறியிருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இது எனக்கு தெரியாது, இது இளைய தலைமுறைகளது ஆட்சி முறையாக மாறக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது, உதயநிதிதான் அதை கவனித்து வருகிறார் என்று கனிமொழியிடம் ஸ்டாலின் கூறியுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. கனிமொழி அவர்களது பேச்சை உதயநிதி கேட்கவில்லை. ஏனென்றால் கட்சிக்கு சிறப்பாக செயல்படுபவர் யார், கட்சியில் யார் போட்டியிட்டால் வெற்றியடைவதற்கு வழி இருக்கிறது என்பதை உதயநிதிக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. இதனால் கனிமொழியின் பேச்சு எடுபடவில்லை. கலைஞர் இருந்திருந்தால் கனிமொழி அவர்களது பேச்சிற்கு மறுபேச்சு கூறமாட்டார். பல்வேறு நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் கனிமொழியின் பேச்சும் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சியில் கனிமொழி அவர்களது பேச்சு எடுபடவில்லை. குறிப்பாக கனிமொழியையும் ஓரம் கட்டப்படுவதாக நினைத்ததன் காரணமாக சட்டசபை தேர்தலில் களமிறங்கினார்.